பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கை அனைத்து தரப்பினரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகளும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்றைய பிரச்சனை. இதை ஒரு நல்லாட்சி நிரந்தரமான ஒரு தீர்வை, நிரந்தரமான ஒரு நெல்ல அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு குறிப்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த பொறுப்பு அந்த தோட்ட தொழிலாளர்கள் அந்த மக்களுக்கும் இருக்கின்றது. அவர்களை ஆட்சியில் கொண்டு வந்த காரணம் மாத்திரமல்ல, நியாயமான கோரிக்கைகளை யாவது எந்தவித இழுத்தடிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த நாட்டுக்காக உழைத்த தொழிலாளர்களுடைய சம்பளம் 1000 ரூபாய் கூட்டுவதற்காக இந்த அரசாங்கமும் இந்த தொழிற்சங்கங்களும் பின்னடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏழை மக்களுடைய சந்தா பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்குள் முட்டுக் கொடுத்துக் கொண்டு அவர்கள் நினைத்திருந்தால் இந்த 1000 ரூபாய் எப்போது கூட்டியிருக்கலாம். இந்த தொழிலாளருக்கு எங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட சம்பளம் உயர்த்தப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு வெளிப்படுவதாக கிடைக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளங்களும் ஒரு கணிசமான அளவு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் வியர்வையை நெத்தி சிந்தி மலையேறி தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து இந்த தொழில் செய்கின்ற மக்களுக்கு லாபங்களை பெறுகின்ற முதலாளிகளிடமிருந்துதான் அந்த மக்கள் இருக்கின்றார்கள் சம்பளம் கூட்டி தாருங்கள் என்று. அந்த மலையாள பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் அந்த மக்களுக்காக மக்களுடன் சேர்ந்து களத்தில் போராட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. நாட்டிலே சட்டத்தையும் நெத்தி வேர்வையையும் சிந்து உழைத்து பெரும் வருவாயை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த மலையாள மக்களை மக்களாக கருதாது தமிழ் அமைச்சர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே திகழ்கின்றார்கள். அங்கே ஒரு நடைமுறை, அமைச்சர்கள் வீதியில சென்றால் வாக்களித்த மக்கள் ஒலிம்பி நின்று சலுப் பண்ணுவாங்க. வாக்களித்த பின் அவர்களை கருகப்புண்ணுக்கு உபயோகிப்பது போன்று. களுவாஞ்சிக்குடி பொது சந்தை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவிலேயே இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டன.